தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் எழுத்துலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் தான் பொன்னியின் செல்வனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம் மட்டும் இல்லை, தமிழ்லையும் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கார். அதில் ரொம்ப புகழ் பெற்றது பச்சை புடவைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் அவர் எழுதின ஸ்டோரி. இந்த பச்சை புடவைக்காரி மீனாட்சி அம்மனை அடிப்படையாக வச்சு அவர் எழுதின கதை. திரு வரலொட்டி ரங்கசாமி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், பேசிக்காக நீங்கள் ரைட்டரா இல்லை வேறு ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து ரைட்டிங்க்கு வந்தீங்களா? பேசிக்காக நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட்டய கணக்காளர்னு தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. 40 வயசு வரைக்கும் 39-40 வயசு வரைக்கும் எழுதணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை, அது வரவும் இல்லை. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான தொழில். அதுக்கப்புறம்தான் ஒரு மாற்று தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் அந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னுவாங்க இல்லையா, அப்போ இந்த வேலை ரொம்ப ஜாஸ்தியாகி அப்போ ஏதானும் ஒரு மாற்று இது வேணும் அப்படின்னும் போது எதேச்சையாக தான், இட் வாஸ் மோர் பை அன் ஆக்சிடெண்ட் தட் ஐ பிகேம் அ ரைட்டர். என்னுடைய பிரதர் இல்லை ஏதோ ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை நண்பர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப ரசித்தாங்க. 4 நண்பர்கள் ரசிக்கிறத 4000 பேர் 4 லட்சம் பேர் படித்து ரசித்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அதை ஒரு சிறுகதையாக எழுதி குமுதத்தில் அனுப்பிச்சி வச்சேன். அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு பழைய குமுதம் இதழில் பார்க்கும்போது நடிகையின் புடவைன்னு அந்த கதை வந்திருந்தது. அதுதான் என்னுடைய இதுக்கு ஆரம்பம். அதுக்கப்புறம் ஆனந்த விகடன் இதுக்கெல்லாம் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாவல்னு எழுதி எழுத்துலகுக்கு வந்துட்டேன் நான். ஸோ இப்போது எழுத்தாளராக வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சின்ன வயசில் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஏதாவது ஒரு பேஷன் இருந்ததா? நீங்கள் சிறு வயதில் படித்த புத்தகங்கள் என்ன? திடீர்னு எழுத்தாளர் ஆகணுன்னே உங்களால் எப்படி அதை எழுத முடிஞ்சது? அதில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்? சின்ன வயசில் எங்கள் அத்தை, அப்புறம் அவங்க என்னை அடாப்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய தாயார் அவங்களுக்கு இந்த வார புத்தகங்களில் வர கதைகளை படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு கதையை படித்து அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டு சுற்றி உட்கார வச்சு அதை சத்தம் போட்டு படித்து காமிப்பாங்க. அப்போ அந்த கதைகளில் ஏதோ இருக்குங்கிறது தான் முதல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஆனால் எழுத்தாளருக்கு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. படித்து எழுத்தாளர் ஆக முடியாது. நிறையா புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தாளர் ஆனாட்டு படிக்கணும், அவங்களுடைய எழுத்து சரியாக வரத்துக்கு, நடை வரத்துக்கு படிக்கணும். ஆனால் எங்கள் எழுத்துக்கான கரு புத்தகங்கள்லேருந்து வராது, நிஜ வாழ்க்கையிலேருந்து வரும். இப்போ நீங்கள் புகைப்பட கலைஞர்களை பார்த்திங்கன்னா ஒரு கேமரா வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எதை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு எங்கள் மனசு தான் கேமரா. நடந்து போகும்போது, ரயிலில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது நம்ம பார்க்குற சம்பவங்கள்லாம் மனசில் பதிவாகிட்டே இருக்கும். அதில் சில சம்பவங்கள் ரொம்ப பாதிச்சிடும். அந்த ரொம்ப பாதித்த சம்பவங்கள் தான் எழுத்தாக மாறும். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்து நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் டீச்சர் எதுக்காக என்னை அடித்தாங்கிறது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சுயசரிதை எழுதும்போது ரொம்ப பழைய காலத்து இதெல்லாம் எழுதியிருந்தேன். அதை படித்தவங்க கூட கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. சில பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னா எனக்கு மறக்கிறது தான் கஷ்டம். அது என்னுடைய பலமும் கூட, என்னுடைய பெரிய பலவீனமும் கூட. சார், உங்களுடைய கதைகள் பொதுவாக எதை மையப்படுத்தியிருக்கும்? சில பேர் இப்போது பார்த்தோம் அப்படின்னா க்ரைம் அப்படின்னா ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்பிரிச்சுவலாக மர்மம் கலந்ததுன்னா இந்திரா சௌந்தரராஜன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ரைட்டிங் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படின்னு நான் வச்சுக்கல. அதாவது இவங்கள்லாம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், அதாவது கார்டியாலஜிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட் அப்படின்னு. நான் ஒரு ஃபேமிலி டாக்டர், ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன். ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னு தான். இது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே வந்தது. முதல்ல எழுத தொடங்கின பொழுது என் கதை எப்படியானு அது அச்சேறிடணும், பிரசுரம் ஆயிடணுங்கிற ஆதங்கத்தில் எதை வேணாலும் எழுதிட்டு இருந்தேன். சில கதைகள் கொஞ்சம் ஆபாசமாக இருந்தது அப்படின்னு கூட ஒரு பேச்சு வந்தது. என்னுடைய நண்பர் கேட்டார், நீங்கள் என்ன எழுதும்போது பச்சை மையால் எழுதுறீங்களோ அப்படின்னு கேட்டார். நான் ஒரு இதுவாக கேட்குறாரோன்னு, இல்லையே நீல பேனாவில் தான் எழுதுறேன்னு. இல்லை, வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கே, ஒருவேளை பச்சை மயில் எழுதுறீங்களோ அப்படின்னு நக்கல் பண்ணார். அது முதல் கட்டம். அப்புறம் ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடச்ச உடனே, நம்மளால் ஒரு விஷயத்தை சுவையாக சொல்ல முடியும் அப்படிங்கிற பயிற்சி முழுசாக கிடச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விஷயங்களை பற்றி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது முக்கியமாக ஆன்மீகத்தை பற்றி தான் எழுதுகிறேன். ஏன்னா ஆன்மீகத்துலாம் ஒரு பெரிய ஒரு தேவை இருக்குது. ஆன்மீகம் சில சமயம் தப்பான பாதையில் போயிட்டுருக்கு. ஆன்மீகம்னா ஜோசியம், ஜாதகம், ஒரு குறிப்பிட்ட பூஜையை பண்ணுறது, அதுக்கான பலனை தேடுறது, ஒரு பலன் கருதி இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறதுல போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் எந்த பலனையும் எதிர்பார்க்காம
இறைவனிடம் அன்பு செலுத்துவது, அதுதான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது தான் என்னுடைய கொள்கை. அதை வெளிப்படுத்த தான் பச்சை புடவைக்காரி எழுதினேன். நிறைய ஆன்மீக புத்தகங்கள் அதை வச்சு தான் எழுதினேன். இந்த பச்சை புடவைக்காரி அது மூலமாக நீங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வந்தது என்ன? அதில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண விஷயங்கள் என்ன? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. இது பொதுவாக அந்த ஆன்மீக தினமலர் ஆன்மீக மலரில் வந்தது. அதில் வர கதைகள் பூரா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கதைகளாக இருக்கும். அதாவது ஒரு புராண கதையாக இருக்கலாம், ஒரு ஊரினுடைய ஸ்தல புராணமாக இருக்கலாம், அப்படி தான் இருக்கும். நான் எப்படி விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எல்லாருக்கும் இறைவன் மேலே ஒரு கோபம் இருக்குது. அதாவது எத்தனையோ கோடிகளுக்கு சொந்தக்காரனுக்கும் ஒரு கோபம் இருக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கும் ஆண்டவன் மேலே ஒரு கோபம் இருக்குது. இந்த கோபம் எதனால் வருது? எனக்கு நீ இவ்வளோ தரணும், தரலையே. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்க, எனக்கு இவ்வளோ கொடுக்கலையே. ஒன்றுமே ஒரு தகுதியும் இல்லாமல் ராமசாமி ஜெனரல் மேனேஜராக உட்காந்துருக்கான். எல்லா தகுதியும் இருக்கிற நான் அவன்கிட்ட கிளார்க்காக இருக்கேனே அப்படிங்கிறத ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை போக்கணும், அதுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கணும் அப்படிங்கிறத இந்த பச்சை புடவைக்காரியோட நோக்கம். பச்சை புடவைக்காரி கதையை படித்து ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி கதை. அது மீனாட்சி அம்மனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு. ஆமாம், மீனாட்சி அம்மனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எழுதுனது. அதுலேயும் ஒரு சுவையான ஒரு இது இருக்குது. மீனாட்சி அம்மன் பச்சை வடிவத்தை கொண்டவள். அந்த சிற்பமே மரகத கல்லால் செய்யப்பட்டது. ஸோ அவள் பச்சை உடம்புக்காரி தான். பச்சை புடவைக்காரின்னு யாரும் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு மரபே இல்லை. ஏதோ ஒரு உத்வேகத்தில் தினமலரில் எதை பற்றி எழுதுறீங்கன்னா பச்சை புடவைக்காரி பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் அவங்க யாருன்னு கேட்டாங்க, மீனாட்சின்னு சொல்லிட்டேன். இது என்னமோ மீனாட்சிக்கே நான் பேர் வச்ச மாதிரி ஆயிடுச்சு, பச்சை புடவைக்காரின்னு. அதுவும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி மீனாட்சி கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ கூட ஒரு நண்பர் வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் மீனாட்சிக்கு புடவை வாங்கி சாத்தணும் அப்படின்னார். அப்போ அந்த அர்ச்சகர் சொன்னார், தயவு செஞ்சு பச்சையை தோற்று வேறு கலரில் புடவை வாங்குங்க அப்படின்னார். இவர் நான் இருக்கிறது இல்லாமல் ஏன் அப்படின்னு கேட்டார். எவனோ ஒருத்தன் பச்சை புடவைக்காரின்னு தொடரை எழுதிட்டான், கொடுக்குறவன் பூரா பச்சை புடவையாக கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் தயவு செஞ்சு வேறு ஒரு கலரில் புடவை வாங்கி கொடுங்க அப்படின்னார். அப்போ தான் இந்த தொடர் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. மீனாட்சியினுடைய அருள் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ ஆன்மீகத்துக்கு நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துருக்கலாம், முருகர் எடுத்துருக்கலாம், ராமர் எடுத்துருக்கலாம், விநாயகர் எடுத்துருக்கலாம். மீனாட்சி அம்மனை அடிப்படையாக எடுத்துக்கிட்டது ஏன்? என்னுடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை கொள்கையே, ஆன்மீகம்ங்கிறது அன்பை அடிப்படையாக கொண்டது தான். அன்புக்கு பல வடிவங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் மீனாட்சிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால், நான் முதல்ல விநாயகருடைய பக்தனாக இருந்தேன். பிறப்பால் வைஷ்ணவனாக இருந்தாலும் விநாயகருடைய பக்தனாக தான் முதல்ல இருந்தேன் பல வருடங்களுக்கு. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் கற்றுக்கிட்டேன். திருவாய்மொழி ஈடு வியாக்கியானம் ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கண்ணனுடைய பக்தனாயிட்டேன். அந்த காலகட்டத்தில் நான் எழுதின புத்தகங்கள் பூரா கண்ணனை மையமாக வச்சு எழுதின புத்தகங்கள், ஆழ்வார்கள் பாசங்களை வச்சு எழுதின புத்தகங்கள். இந்த சூழ்நிலையில் 2017 ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு அடுத்த இருக்கையில் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் உட்காந்துருந்தார். அந்த நிகழ்ச்சி தொடங்க கொஞ்சம் நேரமாச்சு, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எதேச்சும் அவர் மீனாட்சியை பற்றி சில தகவல்களை சொன்னார். அவர் சொன்ன நேரமா, இல்லை அவர் சொன்ன விதமா, இல்லை மீனாட்சி அந்த சமயத்தில் இது பண்ணணும்னு நினச்சாலான்னு தெரியல, அது அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அதை அடிப்படையாக வச்சு சொல்லடி சிவசக்தின்னு மீனாட்சியோடு நான் பேசுகிற மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் பச்சை புடவைக்காரி தொடர் வந்தது. அந்த சொல்லடி சிவசக்தியில் கூட ஒரு இடத்துல மீனாட்சி என்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு இது அமைச்சிருந்தேன். நீ முதல்ல விநாயகனை வழிபட்ட, அப்புறம் எங்கள் அண்ணன் கண்ணனை வழிபட்ட, இப்போ திடீர்னு எங்கிட்ட வந்திருக்க, அடுத்து யார்கிட்ட போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லி, அதுக்கு நான் பதில் என்ன சொன்னேன்னா, என்னை பொறுத்த மட்டும் எல்லோரும் ஒன்று தான். சில சமயம் கடவுள் புல்லாங்குழல் ஊதிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும், சில சமயம் கிளியை வச்சுக்கிட்டு மதுரையை அரசாண்டுக்கிட்டு இருக்கும். எல்லாமே அன்பின் வடிவம் தான் அப்படின்னு அது மீனாட்சி அதை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருந்தேன். இப்போது இந்த பச்சை புடவைக்காரி தொடரை பற்றி சொன்னீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, ஆன்மீகம்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இறைவனை வழிபடணும், இதை மக்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பச்சை புடவைக்காரி தொடர் மூலமாக அதை முழுசாக மக்களுக்கு கன்வே பண்ணதான் நினைக்கிறீங்களா, இல்லை மேலும் இது போல் சில தொடர்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதையுமே முழுசாக நம்ம பண்ணி முடிச்சிட முடியாது. நம்ம பங்குக்கு எதையானும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய எழுத்தினுடைய நோக்கமும் வாழ்க்கையினுடைய நோக்கமும் இதே தான் இருக்க போகுது. இறைவன் அன்பின் வடிவம். இறைவனிடம் அன்பு காட்டுவது மட்டும்தான் ஆன்மீகம். ஒரு விஷயத்தை தேடி இறைவன்கிட்ட போகிறது,
அதாவது எனக்கு ஒரு வேறு காரணத்துக்காக இறைவன் நாடுவது ஆன்மீகம் கிடையாது. எனக்கு பணம் வேணும், பதவி வேணுங்கிறது ஆன்மீகம் கிடையாது. இல்லை, ஆனால் மக்களுக்கு தேவை இருக்கலாம் இல்லையா? அந்த தேவையை இறைவன்கிட்ட கேட்கறது தவறுன்னு ஆயிடாதா? இறைவன்கிட்ட கேட்கலாம். அது வந்து அந்த அந்த கேள்வி வந்துருச்சுன்னா அந்த அன்பு வந்து அன்பின் தூய்மை பாதிக்கப்படுது. நான் என்ன சொல்கிறேன், இறைவன்கிட்ட வணங்கிட்டு நம்ம முயற்சியை எடுத்துகிட்டு பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு தேர்வில் நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு படிக்கிறது தான் எனக்கு இது பண்ணுற வழி. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இறைவனை வழிபட்டு நான் படிக்க போகிறேன், எனக்கு நீ உன்னுடைய ஆசைகள் வேணும் அப்படின்னு கேட்குறது தப்பு கிடையாது. எனக்கு அதை கொடு, எனக்கு இத்தனை கோடியை கொடு, இத்தனை லட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறது, அது வந்து எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. அந்த இடத்துல வந்து இறைவன் மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பு வந்து நம்ம தேவைகளுக்காக வச்ச அன்பு மாதிரி ஆயிடுது. இப்போது உங்களுடைய எழுத்துக்களை பார்த்தா அப்படியே ஒரு டிரான்சிஷன் தெரியுது. ஸோ இப்போது பார்த்தா சொன்னீங்க ஜென்ரல் ஃபிசிஷியன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி பொதுவான கதைகள், அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஆன்மீகம், ஆன்மீகத்திலேருந்து அப்படியே திரும்ப வரலாறு பக்கம் உங்களுடைய எழுத்துக்கள் இருக்குது. இந்த வரலாற்றின் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வரலாற்று மேலே எனக்கு பெரிய ஆர்வம்னு கிடையாது. பொன்னியின் செல்வன் வந்து வரலாறுங்கிறத விட நான் வந்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கதையாக தான் பார்க்குறேன். பொன்னியின் செல்வனை நீங்கள் இந்த சினிமா பார்த்தீங்கன்னா அதை வச்சு எடை போடக்கூடாது. பொன்னியின் செல்வனை முழுசாக 2500 பக்கத்தை படிச்சுட்டு தான் எடை போடணும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த 2500 பக்கத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள், ஒரு 300-400 கதாபாத்திரங்கள் வருவாங்க 5 பாகங்கள்லையும். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசை தொடுவார். ஒரே ஒரு காட்சியில் அவர் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, நடுநாயகமாக இருக்கிற அருள்மொழிவர்மனாக இருந்தாலும் சரி, வந்தியத்தேவனாக இருந்தாலும் சரி, அடிக்கடி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஆழ்வார்க்கடியானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து அந்த கதையில் ஒரு பங்கு இருக்கும். அதாவது பல பாத்திரங்களை வச்சு கதை சொல்ல முடியும், அதுவும் சுவையாக கதை சொல்ல முடியும் அப்படின்னு கல்கி வந்து நமக்கு நிரூபிச்சுட்டு போயிட்டார். என்கிட்ட பெரிய மாற்றம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கதை எழுதினாலும் நாவல் எழுதினாலும் ஒரு 3-4 பாத்திரத்தை வச்சு எழுதி முடிச்சிருவோம். இந்த பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு பல பாத்திரங்களை கையாள முடியுங்கிற ஒரு தைரியம் வந்தது. நான் டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்தேன் அப்படின்னா அது பப்ளிஷ் கிடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆச்சு. அப்போது யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், உன்னுடைய எழுத்து பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனுக்கு பின்னாடின்னு பிரிக்கலாம், அதுக்கப்புறம் வர்ணனையும் நல்லா இருக்குது, அதே சமயத்தில் பாத்திரங்களும் நிறையா வந்திருக்கு அப்படின்னார். அந்த விதத்தில் கல்கி வந்து எனக்கு எழுத்து சொல்லி கொடுத்தாரு. அது வரலாறு ரொம்ப நான் படிக்கலை, வரலாறு இது பண்ணணும். வரலாறுன்னு நான் ஆழ்வார்களை பற்றி எழுதியிருக்கேன், நான் திருவாசகம் அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன் ஒழிய வரலாறு பக்கம் நான் போகலை. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வரலாறு விஞ்ஞானம் எழுதணும்னா நீங்கள் நிறையா படிக்கணும். அந்த வரலாறு எனக்கு அவ்வளவுக்கு நேரம் கிடையாது. எனக்கு எழுத்துக்கு நேரம் ஒதுக்கி இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது. வரலாறுனா நிறையா புத்தகங்கள் படிக்கணும். அதில் ஏதானும் ஒரு நம்ம சொல்கிற தகவல்கள் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 10 பேர் எழுதி போடுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு. இந்த பொன்னியின் செல்வன்லேயே சில இதில் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் லிபரலாக பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இது வந்து கல்கி சொல்லலை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த தகவல் தப்புங்கிறது கூட நியூஸ் வந்தது. நீங்கள் நிறைய புத்தகங்கள் தமிழில் தான் எழுதியிருக்கீங்க. இது ஆங்கிலத்தில், அதுவும் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாவலில் எழுதும்போது அது எந்த வகையில் சவாலாக இருந்தது? பொன்னியின் செல்வனில் சவாலுங்கிறது மொழிபெயர்ப்பு தான் சவாலாக இருந்தது. அதாவது மொழிபெயர்க்கும் பொழுது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனி விசேஷ குணங்கள் இருக்குது. ஒரு மொழியில் இருக்கிறத அப்படியே அடுத்த மொழியில் மாற்ற முடியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே, எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு தமிழில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் அதை எழுதும்போது மை ஸ்டமக் இஸ் பர்னிங்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம மொழிபெயர்ப்பினுடைய நோக்கம் என்ன? என்னுடைய வயிறு எரியுதுன்னு நான் சொல்லும்போது அதனுடைய அடிப்படை உண்மை என்ன, அதை வச்சு தான் அதை நான் வந்து வேறு மொழியில் மொழிபெயர்க்கணும். இதுக்கு நான் ரொம்ப பிடிச்சி சொல்கிற உதாரணம் இதுதான். நாங்கள்லாம் குழந்தைகளாக இருந்த காலத்தில் இங்கிலீஷ் படம் நிறையா வரும். அப்போ இங்கிலீஷ் பட அந்த தலைப்பை வந்து தமிழில் மொழிபெயர்த்து தான் போஸ்டர் ஒட்டுவாங்க. அப்போ தான் நம்ம ஆளுங்கள்லாம் படம் பார்க்க போவாங்க. அப்போது 70களில் நினைக்கிறேன், 3 ஃபென்டாஸ்டிக் சூப்பர்மென் அப்படி ஒரு படம் வந்தது. அந்த படத்தை எப்படி மொழிபெயர்க்கிறது? அந்த தலைப்பை இவங்க நிறையா தமிழ் ஆசிரியர்லாம் கூப்பிட்டு மொழிபெயர்த்தாங்க. அவங்களெலாம் எப்படி பண்ணலாம், 3 அதி அற்புத மகோன்னத வீரர்கள் மொழிபெயர்த்தாங்க. அந்த அந்த விநியோகஸ்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதை சொன்னார், இப்படி மொழிபெயர்ப்பை போட்டால் ஒரு படம் பார்க்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணாங்க. அப்போ ஒரு ரசிகன் அந்த படத்தை அவர் போய் பார்த்துட்டு அவன் சொன்னான், இதை வந்து எப்படி மொழிபெயர்க்கலான்னா 3 எம்ஜிஆர் வீரர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்துரும் அப்படின்னா. அப்போ எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்த காலகட்டம்.
3 எம்ஜிஆர் வீரர்கள் அப்படின்னோடனே ஒரு எம்ஜிஆர் படத்தையே பார்க்க கூட்டம்னா நல்ல கூட்டம் வந்தது. அதுதான் மொழிபெயர்ப்பினுடைய வெற்றி. அந்த கண்டெக்ஸ்ட் இருக்கணும். கான்டெக்ஸ்ட் இருக்கணும், இந்த மொழியினுடைய சிறப்பும் தெரிஞ்சிருக்கணும், அந்த மொழியினுடைய சிறப்பும் தெரிஞ்சிருக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை ஈக்குவலன்ட் போட்டு. என்னுடைய கேள்வி அங்கே தான் வருது. இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் நாவல்கள் ஏதாவது எழுதியிருக்கீங்களா, இல்லை இந்த மொழிபெயர்ப்பு தான் ஃபர்ஸ்டா? இல்லை, ஆங்கிலத்தில் நான் நாவல்கள் நிறைய எழுதியிருக்கேன். ஓ மை காட்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் ஒன்று எழுதினேன். அப்புறம் பகவத்கீதையை பற்றி தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் எழுதினேன். அது வந்து இந்த மொழிபெயர்ப்புக்கு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இல்லைங்களா? நான் வந்து என்னுடைய பல புத்தகங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் எழுதியிருக்கேன். அதனால் மொழிபெயர்ப்புக்கு அது ரொம்ப உதவியாக தான் இருந்தது. எனக்கு இந்த 2 மொழிகள் நல்லா தெரியும். இதுக்கு மேலே வேறு எந்த மொழிகளும் தெரியாது. ஹிந்தின்னா டெல்லியில் ஆட்டோக்காரரோடு பேசி சமாளிச்சிருவேன், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிலீஷும் தமிழும் நல்லா தெரியும். இந்த மொழியினுடைய விசேஷங்கள் தெரியும். நிறையா தமிழ் புத்தகங்கள் படிச்சிருக்கேன். நிறையா இங்கிலீஷ் தி ஜானகிராமன், கல்கி அவங்க புத்தகங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கேன். இங்கிலீஷில் சாமர்செட் மாம் இப்போ வர புத்தகங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கனால இந்த 2 மொழியினுடைய நுட்பங்கள்லாம் ஓரளவுக்கு தெரியும், அனுபவிச்சிருக்கேன். அதனால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. இப்போ பொதுவாகவே இந்த தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள்கிட்ட ஒரு குணம் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் எப்போவுமே அவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. என்னென்னா வடமொழி சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் எழுத்துன்னு வந்தாச்சுன்னா எந்த மொழிக்கும் எதிராகவும் இருக்க முடியாது. ஒருத்தருக்கு தொழில் எழுத்துன்னா அவர் எந்த மொழிக்கு எதிராக இருந்தாலும் அவர் தொழில் விரோதம் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு அழகு இருக்குது. நானும் சமஸ்கிருதம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சமஸ்கிருதத்தினுடைய நுட்பங்களை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குது. நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு குணாதிசயம் சமஸ்கிருதத்துக்கு இருக்குது. சமஸ்கிருதத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்கிரிப்ட் டு ஸ்பீச் பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷனுங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கும். நீங்கள் சமஸ்கிருதம் ஓரளவு கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன அதில் எழுதியிருக்கோ அதை அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் அதை வேறு ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அதாவது அதை மாற்றி இப்போ இங்கிலீஷ்லன்னா இது இப்படி இருக்கும், அதை அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இஎன்ஓ யூஜிஹெச் அதை என்எஃப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கேஎன்ஐஎஃப்இ நைஃப்னு பண்ணக்கூடாது, நைஃப்னு பண்ணணும், அப்படியெல்லாம் இருக்குது. சமஸ்கிருதத்தில் அந்த இதுவே கிடையாது. எழுத்து என்ன இருக்கோ அப்படியே அந்த இது கோஆர்டினேஷனில் வந்துடும். அது மாதிரி அதில் அந்த சிறப்பு அதில் இருக்குது. ஆனால் எந்த மொழிக்கும் எதிராக உங்களுக்கு என்ன மொழி வருதோ அதை நம்ம கையாண்டுட்டு போவோம். நம்ம எந்த மொழிக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? அதையே சமஸ்கிருதத்தை மட்டும் எதிர்க்கணும். சீன மொழி எதிர்க்கலாமே, தென்கொரியாவில் பேசுகிற மொழி எதிர்க்கலாமே, ஆப்பிரிக்காவில் சுவாகலின்னு ஒரு மொழி இருக்குது, அதை எதிர்க்கலாமே. இல்லை, சமஸ்கிருதத்துக்கு தமிழ் மொழி மேலே ஒரு ஆதிக்கம் இருக்குது, அதை காட்டுது, அதை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்றத உங்களோட ஒரு வாதமாக இருக்குது. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? எந்த மொழியும் இன்னொரு மொழியை ஆதிக்கமே பண்ண முடியாது. இப்போ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மொழி கலப்பு தான் ஆதிக்கம்னு வச்சுக்கிட்டா, தமிழர் இன்னும் அதிகமாக ஆதிக்கம் பண்ணுறது ஆங்கிலம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண உரையாடலில் கூட ஒரு 10 இங்கிலீஷ் வார்த்தை வந்துடுது. எத்தனை சமஸ்கிருத வார்த்தை வருது? ரொம்ப குறைச்சல் தான். இங்கிலீஷ் வார்த்தையை விட நீங்கள் தூய தமிழில் பேசினா நிறைய பேருக்கு புரியாது. பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறேன், இப்பொழுது குழம்பி குடித்தேன் அப்படின்னா புரியாது. காஃபிக்கு குழம்பின்னு தான் தமிழில் இது இருக்குது. அதனால் அதை பூரா இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆதிக்கம்ங்கிறதே கிடையாது. நமக்கு எது வசதியாக இருக்கோ அதை அப்படியே எடுத்து பண்ண முடியும். ஒரு மொழி இன்னொரு மொழியை ஆதிக்கமே செலுத்த முடியாது. இல்லை, ஆதிக்கம் இருந்ததுனால தான் முன்னாடி தமிழ் பேசி கொண்டிருந்த கேரளா இன்றைக்கி வந்து மலையாளம்ன்ற ஒரு மொழியை பேசுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப உன்னிப்பாக வரலாறு பார்த்தோம்னா மலையாளம் வந்து தமிழோடைய ஒரு வேறு வடிவம், ஒரு டயலெக்ட். அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஊர்க்காரங்க விலகி இருக்கும்போது ஒரு மொழி அவங்க ஒரே மாதிரி பேசி 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 அது வேறு மொழி ஆயிடும். முதல்ல வந்து ஒரு புது மொழி பிறக்கிறது வந்து முதல்ல டயலெக்ட் தான் பிறக்கும். இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியை வந்து தமிழ்நாட்டை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு பூகம்பமோ ஒரு இதுவோ ஆரம்பித்து திருநெல்வேலி வந்து ஒரு 10,000 மைல் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1000 வருஷம் அவங்க அந்த திருநெல்வேலி தமிழ் பேசி பேசி அது ஒரு புது மொழியாக போயிடும். அப்படித்தான் தமிழ்லேருந்து மலையாள மொழி வந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. தமிழுடைய ஒரு டயலெக்டாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு தோணுது. அது மலையாள மொழி பிறந்ததுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் சொல்லப்போனால் தமிழ் ஒன்று தான் சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கமே இல்லாத மொழி. நீங்கள் முக்காவாசி மொழிகளில் வந்து நீங்கள் கான்னு எடுத்துட்டிங்கன்னா 4 கா இருக்கும். ஹிந்தியில் க க க க இருக்கும். சான்ஸ்கிரிட்லேயும் சமஸ்கிருதத்துலேயும் அதே மாதிரி இருக்கும். தமிழில் 1 கா தான் இருக்குது. தமிழில் வந்து வடமொழியில் இருக்கிற நிறையா விஷயங்கள் தமிழில் கிடையாது. அதே அளவு தொன்மையான மொழி தமிழ்.
என்ன அதனால் ஒரு மொழி இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துறதுங்கிற வாதத்தை என்னால் ஒரு விளையாட்டுக்கு கூட ஏற்றுக்க முடியாது. பொன்னியின் செல்வனுக்கு திரும்ப வருவோம். பொன்னியின் செல்வனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை பாதித்த கேரக்டர் இது? பொன்னியின் செல்வனில் எல்லா கேரக்டருமே என்னை பாதிச்சுது. அந்த வந்தியத்தேவன்கிற அந்த பாத்திரம் வந்து அதில் என்ன கதை ஆரம்பிக்குது. அருள்மொழிவர்மன் அதுவும் நல்லா இருக்குது. பலவீனங்கள் உள்ள பாத்திரத்து மேலே கூட காதல் வர செய்கிறது வந்து கல்கியால் மட்டும்தான் முடியும். அந்த ஆதித்ய கரிகாலன், ஆதித்ய கரிகாலன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் திரைப்பட பாஷையில் சொல்லணும்னா ஒரு மாதிரி பாதி வில்லன். அந்த ஆதித்ய கரிகாலன் மேலே கூட நமக்கு ஒரு பரிதாபம் தான் வருது, அவர் மேலே ஒரு கோபம் வர மாட்டேங்குது. அங்கே உண்மையான வில்லன்களும் இருக்காங்க, பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் அதெல்லாம் இருக்காங்க. ஒரு சின்ன பாத்திரம், ஒரு மணிமேகலைன்னு ஒரு பாத்திரம். அந்த அந்த மணிமேகலை வந்து வந்தியத்தேவனை ஒரு தலையாக காதலிக்கிறா. அந்த காதல் அவங்க வீட்டில் ஏதோ எதிர்ப்பு தெரிவித்த உடனே கடைசியில் அவள் வந்து இறந்து போகிற மாதிரி. அதுதான் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதியிருந்த கடைசி காட்சியாக தான். அந்த காட்சியை பார்த்து நம்ம மணிமேகலையினுடைய இழப்பு வந்து நம்ம ரொம்ப பாதிச்சிருது. அதில் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, நீங்கள் அதை முழுசாக ஒரு தரம் படிச்சிங்கன்னா உங்களை பாதிக்காத ஒரு பாத்திரம் கூட அதில் கிடையாதுன்னு தெரியும். நீங்கள் பொன்னியின் செல்வன் மாதிரியே இப்போது கல்கி வந்து வேறு சில புத்தகங்களும் எழுதியிருக்காரு. சிவகாமியின் சபதம் எழுதியிருக்காரு, பார்த்திபன் கனவு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் படிச்சிருக்கேன். சிவகாமியின் செல்வன் படிச்சிருக்கேன், பார்த்திபன் கனவு படிச்சிருக்கேன். அலை ஓசை படிக்கணும்னு நினச்சி இன்னும் படிக்கலை, வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு ஆசை தான், ஆசை இருக்குது, தாசல் பண்ணங்கிறது ஆசை தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அதுக்கான நேரம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து வருஷக்கணக்கில் நேரம் செலவழித்து இதை பண்ணணும். அதுக்கான நேரம் கிடைக்குமா என்ன? இப்போ எனக்கு இப்போ 66 வயசு முடிஞ்சிருச்சு. இந்த மிச்சம் இருக்கிற நேரத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணுறதா நம்ம நான் இப்போ 85 புஸ்தகம் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, இந்த கிரிக்கெட்டில் இந்த செஞ்சுரி அடிப்பாங்க இல்லையா, அந்த கடைசி 15 ரன் அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். இது ஒரு வேளை இது 100 புஸ்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்புல சக்தி இருந்ததுன்னா இன்னொரு மொழிபெயர்ப்பு ட்ரை பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது. இப்போ அடுத்த செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய புத்தகங்கள்லாம் அடுத்தது என்ன மாதிரியான கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த சில பக்தி நூல்களை வந்து மக்களுக்கு பிடித்த வடிவத்தில் கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய பேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சமீபத்தில் பண்ணது அபிராமி அந்தாதி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அன்பே அபிராமி அப்படின்ட்டு. அபிராமி அந்தாதியினுடைய எல்லா பாடல்களையும் நான் எடுத்துக்கல. குறிப்பிட்ட ஒரு 10-15 பாடல்கள் எடுத்துட்டு, ஆனால் வெறும் பாடல்களை சொல்லி பொருள் மட்டும் சொல்லலை. ஏன்னா அபிராமி அந்தாதி புஸ்தகம் மார்க்கெட்டில் 1000 புஸ்தகம் இருக்குது, அதை யாரும் படித்து இது பண்ண மாட்டாங்க. ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு நடுவில் அபிராமி அந்தாதி பாடல்களை நுழைச்சேன். அது எப்படி கதை உருக்கமாக வச்சுருந்தேன்னா, ஒரு 29 வயசு பொண்ணு, சாம்பவின்னு பேர். அவள் கல்யாண நாள் இன்றைக்கி தலைவலின்னு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பிரெயின் டியூமர் இருக்குது, அவள் இன்னும் 1 மாதமோ 1.5 மாதம் தான் இருப்பான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த சாம்பவிக்கு தினமும் அவங்க வீட்டில் போய் நான் அபிராமி அந்தாதி பாடல் சொல்கிற மாதிரி தான் அந்த கதையை அமைச்சிருந்தேன். அதில் கதையும் கொஞ்சம் நகருது. அந்த இதில் அவள் உடம்பை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவள் குறைஞ்சிக்கிட்டே வந்து அவள் இறக்குற வரைக்கும் அந்த கதை தொடருது. அப்போது அந்த கதையினுடைய பின்னணியில் அவங்க அபிராமி அந்தாதி பாடலில் படிக்கும்போது அந்த பாடல் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. நிறையா பேருக்கு அந்த புஸ்தகத்தை திருப்பி படிக்கணுங்கிற ஆசை வருது. இப்போ அது முடிச்சுட்டு இப்போது என்ன பண்ணேன், அது முடிச்சு 3 வருஷமாச்சு. அப்புறம் எடுத்து பார்த்தேன், அபிராமி அந்தாதியில் 100 பாடல்கள் இருக்குது. நான் வந்து ஒரு 20-25 பாடல்களை அதிகபட்சம் அதில் கையாண்டிருப்பேன். மிச்சம் உள்ள பாடல்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது அடுத்த புத்தகத்தில் அபிராமி அந்தாதியில் மிச்சம் உள்ள பாட்டை அதே மாதிரி ஒரு கதையமைப்பை வச்சு அது எழுதணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டும் இருக்கேன். ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் சொல்ல முடியுமா? எதை மையப்படுத்தின கதையாக அது இருக்கும்? அது நீங்கள் எந்த மாதிரி கதை கேட்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து இதே பக்தியிலேயே வச்சுக்கலாம். பக்தியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கதை. புது கதையை உருவாக்கி சொல்லணுமா, எழுதின கதையை சொல்லணுமா? புது கதை. கதைங்கிறது கற்பனை தான். நான் அதை இப்படித்தான் பார்க்குறேன். ஒரு வேளை நான் வந்து என்னுடைய காலமெல்லாம் முடிஞ்சு பச்சை புடவைக்காரைக்கு முன்னாடி போய் நின்று இப்படி ஒரு கதை. நான் நினைக்கிறேன் நான் வாழ்ந்த காலம் பூரா பச்சை புடவைக்காரிட்ட பக்தியாக இருந்துட்டோம். அப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய, அது எல்லாருக்கு மனசுலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லோரும் நான் புண்ணியம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நல்ல நிலை கிடைக்கும், நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தவுடன் இது கிடைக்கும் அப்படின்ட்டு.
அப்படி அதே மாதிரி இருந்து என்னுடைய காலம் முடிந்து நான் பச்சை புடவைக்காரிக்கு முன்னாடி இருக்கும் பொழுது ஒரு வேளை சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலை, உன்னை பார்க்க பிடிக்கலை, உன்னை நான் பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன், நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கணும், நரகத்தில் கூட இருக்கணும் அப்படின்னு பச்சை புடவைக்காரி சொல்கிறா அப்படின்னு வச்சுப்போம். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு அவன் மேலே கோபம் வந்ததுன்னா நான் வாழ்ந்தபோது இருந்த பக்திக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது என்னென்னா, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்து நம்ம இறைவனுடைய அடிமை, அதுக்கு மேலே வேறு அதை தாண்டி எந்த உரிமையும் இது பண்ண முடியாது. அடிமை அப்படின்னும்போது பச்சை புடவைக்காரி வந்து உன்னை பார்க்க பிடிக்கலைன்னா நம்ம விலகிறது தான் அடிமையினோட அழகை ஒழிய, அப்போ பச்சை புடவைக்காரி இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது கூடாது. அப்படி அதை பச்சை புடவைக்காரியே நீ வேண்டாம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தை வேணும்னு திருப்பி அந்த பச்சை புடவைக்காரியை தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் அளித்தமைக்கு நன்றி சார். வணக்கம், நன்றி.